யார் குழந்தை, எங்க கொண்டு போறீங்க? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. மரியாதையா குழந்தைய கொடுத்துட்டு போங்க. கொடுத்துற வேண்டியது. ஐயா, நம்ம பாப்பா. ஏமா எங்கம்மா போன? சார், இது உங்க குழந்தையா? நல்ல வேளை நாங்க பார்த்தோம். இல்லைன்னா உங்க குழந்தைய இவன் திருடிக்கிட்டே போயிருப்பான் சார். அட பாவி சார், இவங்க தான் குழந்தைய தேடினாங்க. நான் தான் காப்பாத்தினேன். வேணா குழந்தைய கேட்டு பாருங்க. போய் சொல்றான். போலீஸை கூப்பிடுங்க சார். போலீஸா? கூப்பிடுங்க. போதும், நிறுத்துங்க. வாய் பேச முடியாத என் குழந்தைய இந்த பாடுபடுத்திட்டீங்களே. நீங்க எல்லாம் மனுஷங்களா? எனக்கு என் குழந்தை கிடைச்சதே போதும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யார் யோகியம் யார் அயோக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க. வாயா போகலாம். சிரிப்பு அதுதான் உலகமையா. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமி இல்ல, நாளும் கட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்க சாமி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமி இல்ல, நாளும் கட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்க சாமி. நதியில பாதி நாயில பாதி, நரியில பாதி நாயில பாதி, சேர்ந்தது ராயா மனுஷங்க ஜாதி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமி இல்ல, நாளும் கட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்க சாமி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமி இல்ல, நாளும் கட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்க சாமி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமி இல்ல, நாளும் கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்க சாமி. நல்லதுக்கு காலம் இல்ல,
சொல்லி கொடுத்தேன். ஊர் உள்ள நில உள்ளபடி உன்னாலதான் கண்டு கொண்டேன். உனக்குள்ள அறிவுதான் எனக்கு இல்லையப்பா, வெடுத்தத பாலுன்னு நினைச்சிட்டப்பா. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமியில, நாலுங்கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுட்டேன் சாமி. தரியில பாதி நாயில பாதி, நரியில பாதி நாயில பாதி, சேர்ந்தது தாயா மனுஷங்க ஜாதி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமியில, நாலுங்கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுட்டேன் சாமி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமியில, நாலுங்கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுட்டேன் சாமி. இதான் என் வசந்த மாளிகை. ஏப்பா இங்க நீ தனியாத்தான் இருக்கியா? இல்லையே, துணையோட தான் இருக்கேன். துணையா? யாரு? அந்த ராமுதா. என்னப்பா இது? இந்த நாயா சொல்ற? ஆமா, எனக்கு இருக்கிற துணையும் தான், சொந்தமும் தான். ஓஹோ, ஆமா, நீ என்ன வேலை செய்யற? திருட்டு புரட்டுதான். திருட்டு புரட்ட? என்னப்பா அது? அது ரொம்ப பாவமான காரியமாச்சே. நான் திருடுறது வயிற்றுக்கு மட்டும்தான், ஆடம்பர வாழ்க்கை நடத்த இல்ல. நீ சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான்ப்பா. வாங்க உள்ள போலாம். உட்காருங்க. இத வந்துடுறேன். என்னமா அது? நீ ஒரு பொண்ணுன்னு? ஆமா. ஆமா, செய்யறது திருட்டு தொழில், போடுறது ஆம்பளை வேஷம். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தன்னந்தன அவ எத்தனை ஆபத்துக்களை சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்படி ஆம்பளை வேஷம் போடுறதுனாலதான் என்னால பாதுகாப்பா இருக்க முடியுது. பரவாயில்லையே, நீ ரொம்ப துணிச்சலான பொண்ணுமா. துணிச்சல துணையா வச்சுக்கிட்டுதான் கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்நியர் ஒருத்தர் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்காருன்னா அது நீங்கதான். ஏ ராமு, ஒருத்தரை நம்பி என்ன தனியா விட்டுட்டு போயிருக்குன்னா அந்த ஒருத்தரும் நீங்கதான். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காருங்கிற சந்தோஷத்துல உங்க பார்வையில நான் ஒரு தனி பாசத்தை பாக்குறேன். இது வரைக்கும் நான் ஒரு அனாதைங்கிற ஏக்கம் எனக்கு இருந்தது. ஆனா நான் அப்படி இல்லைங்கிற எண்ணம் எனக்கு இப்ப தோணுது. எனக்கும் அப்படித்தாம்மா. நீ என் மகளா இருக்க கூடாதான்னு என் மனசு கிடந்து ஏங்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஏக்கம். ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆறுதல் தேவைப்படுதுமா. அப்பா. என்னம்மா? அப்பா, இந்த அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்களாமே, நீங்களும் சொல்றீங்களா? சொல்றேம்மா, சொல்றேன். முதல்ல என் கதையே நான் உனக்கு சொல்றேன். ஹலோ டாக்டர் ரவி, என்ன விட தூரம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்களை விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க தானே இப்ப அதிகமாயிட்டாங்க. உங்களுக்கே அந்த நிலைமை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான். நீங்க ஒரு டாக்டர், அதுவும் ஏன் ஃபேமிலி டாக்டர், இத்தனை நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் பண்றதா? ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ரிப்போர்ட்ல அவனை பத்தி என்ன எழுதி கொடுத்திருக்கீங்க? அவனை நான் சரியா பாக்கல, ஆனா அவன் கூட ஒரு நாய் இருக்கும். அது எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். நீங்க சொல்ற ஆளை பத்தி ஏற்கனவே கிரைம் பிரான்ச்சுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிச்சிடுறேன். தேங்க்யூ நிர்மலா. எங்க புறப்பட்டீங்க? அடையார்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கமா தான் போறேன், வாங்க டிராப் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் கார் நிறுத்துங்க ரவி. ஸ்டாப். என்ன நிர்மலா? உங்க வீட்ல ஒருத்தன் திருடிட்டு ஓடினப்போ அவன் மோட்டார் சைக்கிள் பின்னாடி ஒரு நாய் உட்கார்ந்து இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது அந்த நாய் தானே? பாருங்க. அது மாதிரி தான் தெரியுது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியல. வாங்க போய் பார்க்கலாம். We are from Africa. ஆனா நாங்க தமிழ் ஆளுங்க. என் பேரு சிக்குருமா, இது என் பொண்ணு கரிக்குருமா. சாருக்கு ஆப்பிரிக்காவில மிலிட்டரி ஹோட்டலா? எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேரை வச்சுதான். ஆளுதான் ஒரு மாதிரி, ஆனா ரொம்ப புத்திசாலி. இது 10 மாச குழந்தை, இது 11வது மாசம் வெளியே வந்தோம்னா அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கடைக்கு வந்திருக்கிறோம். பையா, ஐயா கவனி, அப்படி போங்க. ஓ தேங்க்யூ. மெதுவாம்மா, மெதுவா.
வாங்க இன்ஸ்பெக்டர்மா, என்ன வேணும்? இதுக்கு பில் போடுங்க. இந்தாங்க சார் பில்லு. எங்கப்பா வாச்சு? இங்கதான் சார் வச்சிருந்தேன். இங்க வச்சு எப்படி காணாம போகும்? என்ன ஆச்சரியமா இருக்கு என்னப்பா, என்ன விஷயம்? சார்? இங்க வச்சிருந்த எலக்ட்ரானிக் வாட்ச காணோம் சார். சார் இங்க இருந்து டிரான்சிஸ்டர் காணும் சார். இங்க இருந்த பாத்திரங்களை காணும் சார். இங்க இருந்த ஆன்டிஸ் பொருட்களை காணோம் சார். யாரையும் வெளிவிடாதீங்க. எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். மேடம், திருடனை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்க பல பொருள் காணாம போயிருக்கு. அதுல ஒண்ணு ஒரு புதுமையான டைம் பீஸ். அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்படி அடிக்கும் போது திருடன் தானா மாட்டிக்குவான். வாட் ஹேப்பன் கரி குருமா? ஐயோ, ஆடி ஓடினா புள்ள ஈஸியா பிறக்கும் டாக்டர் சொன்னாரு. அதான் உன்னை வாக்கிங்ல ஷாப்பிங் கூட்டியாந்தேன். நீ இங்கேயே பெத்து விடுவ போல இருக்குதே. What can you do? புள்ளைய பெத்து விடு. ஐயோ, நழுவிட போகுது. எல்லாரும் பாத்திர போறாங்க. குழந்தைய பக்கத்துல நர்சிங் ஹோம் இருக்குதா? டாக்டர், நிர்மலா, கொஞ்சம் பாத்து கூட்டுவாங்க. பாத்து. டாக்டர் இடியம் என்றதா கவலையில பாத்துக்குவாரு. டாக்ஸி டாக்ஸி. டிரைவர், அத்வா நர்சிங் போப்பா. பாத்து. அதே டிரைவர். மிஸ் நிர்மலா, நெக்லஸ்க்கு பிரமாதமா விளம்பரம் கொடுத்துட்டு இப்படி ஒரு போலி வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அவன் வராம போயிட்டா? அவன் திருட வரலனாலும் நிச்சயமா ரோசி டான்ஸ் பார்க்க வருவான். அப்ப ரோசி அவனை எனக்கு அறிமுகப்படுத்துவா. அடையாளம் தெரிஞ்சுக்கலாம்.
உன்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. இளைஞர் கூட்டமே உன் வசம், உனது ஆட்டமே நவரசம். பூமேனி, தேன்கேணி. என்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. பேபி சிரிக்குது, பாடி அழைக்குது, ஜோடி இருக்குது இதோ. மேனி ஜொலிக்குது, மியூசிக் ஒலிக்குது, மோகன் பிறக்குது இதோ. I love you, you love me. உன்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. என்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. இளைஞர் கூட்டமே உன் வசம், உனது ஆட்டமே நவரசம். பூமேனி, தேன்கேணி. யார் இங்க இருந்தா இருக்கக்கூடாது. நெக்லஸ் திருடவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க செக் பண்ண போறோம். செக் பண்ணி முடிச்ச பிறகு தான் எல்லாருமே வெளியே போக முடியும். 203, 208, செக் எவ்ரிபடி. எஸ் மேடம். விலகுங்கப்பா. ரோசி, நீ சொன்ன ரசிகர் அந்த கூட்டத்துல இருக்கறா பாரு. இல்ல, ஏன் வரலன்னு தெரியல. ஓகே, யூ கேன் கோ. போங்க போங்க. சரு, எனக்கு டைமே போச்சு. ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாய். பாய். பாபுவா, இது என்ன வேஷம்? நீ வரலன்னு நினைச்சேன். வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன். அவங்க உங்ககிட்ட இருக்கிற நாய் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவ சாதாரண ஆள் இல்ல. உன் சுரேஷ பார்க்க முடியாம அந்த வீட்டுக்கு அவளை வச்சதே அவதான். அவ கேக்குறான்னு சொல்லி என் ராமுவை கொடுத்துட்டு அதை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. அதனால ராமுவுக்கு சொந்தக்காரன் நான் தான் எந்த காலத்திலயும் அவகிட்ட. ஓகே? ஓ மை காட். டாக்டர், நெக்லஸ் திருடவன் தப்பிக்கிறதுக்காக இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். நான் இங்க செக் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க புறப்படுங்க. ஓகே. நீங்க வாங்க. நல்ல வேளை உயிர் இருக்கு. சரி. யாருப்பா இந்த பொண்ணு? ஆமா, கார்ல வரும்போது குறுக்க விழுந்து அடிபட்டுட்டா. மயக்கம் தெளிய ஊசி போட்டிருக்கேன். உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. நோ நோ, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும்.
ஏன்பா காரை பார்த்து ஓட்டக்கூடாது? நான் பார்த்துதாம்மா ஓட்டினேன். இவதான் பார்க்காம வந்து விழுந்துட்டா. என்னமோ சரியா போச்சு. நீ வந்து ஒரு வாய் சாப்பிடுவா. மயக்கம் தெளிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த பொண்ணு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து எழுப்பு. சரிம்மா. அம்மா அம்மா அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சுமா. ஆமா அப்படியா? வாங்க. நான் இங்க இருக்கேன். நீங்க யாரு? நான் இங்க எப்படி வந்தேன்? வந்து நான் கார்ல வரும்போது நீ குறுக்க வந்து விழுந்துட்ட. நல்ல வேலைமா, என் மகன் டாக்டரா இருந்ததுனால உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி. ஆமா. இப்போ சொல்லு, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? நான் யாரு? என் வீடு எங்க இருக்கு? என்ன நீ நான் கேட்டதே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. என் வீடு எங்க இருக்குன்னே எனக்கு மறந்து போச்சு. நான் எப்படி உங்க கார்ல வந்து விழுந்தேனே எனக்கு நினைவில்ல. என்னது? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாங்க, என் கடந்த காலமே இருட்டாயிடுச்சு. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஞாபகத்தை கொடுங்க டாக்டர், எனக்கு ஞாபகத்தை கொடுங்க ப்ளீஸ். என்னப்பா இதெல்லாம்? அடிபட்ட அதிர்ச்சியில இந்த பொண்ணு கடந்த காலத்தை மறந்துட்டா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த வியாதிக்கு அம்னீஷியான்னு பேரு. இதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருந்துட்டு போட்டுமே. சரிப்பா, இத பாருமா, உனக்கு மறுபடியும் நினைவு திரும்பி உன் சொந்தக்காரங்க ஞாபகம் வந்து அவங்க கூட நீ போய் சேர்ற வரைக்கும் இப்ப கூடவே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல தண்டச்சோறு திங்க நான் தயாரா இல்ல. உங்களுக்கு உதவியா இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் செய்வேன். தாராளமா செய்யுமா. ஆண்டி, கிச்சன் எங்க இருக்கு? இன்னைக்கு டீ நான் தான் போடுவேன். ஆமா போல. என்ன பண்ற நீ? துணி துணி துணி. அதெல்லாம் பீரோல எடுத்து போட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடு. சீக்கிரம். அதுல இல்ல, அதுலதான். சரிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, எனக்கு பிடிச்ச கலரே செலக்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, நம்ம ரெண்டு பேரும் டேஸ்டும் ஒன்னாவே இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்களும் உங்க அம்மாவும் என் மேல காட்டுற அறிவையும் பாசத்தையும் பார்க்கும்போது எனக்கு கடந்த கால ஞாபகம் வராமலே இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? உனக்கு கடந்த கால நினைவுகள் வரவும் கூடாது, நீ என்னை விட்டு பிரியவும் கூடாது. என் ஆசையும் அதுதான்.